வாங்க நம்ம ரோஜாஸ் கல்லூரி சேனலில் இன்னைக்கு கேசரி செய்கிறேன். கேசரி எல்லார் வீட்லையும் பொதுவாக இப்போ செய்கிற கேசரி பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். கல்யாண வீட்டுகளில் அல்வா பதத்தில் செய்கிற மாதிரி கேசரி செய்கிறேன், பார்க்கலாம் வாங்க. கேசரி செய்ய பேனை காய வச்சுருக்கேன். திராட்சை முந்திரியை வறுத்துக்கலாம். திராட்சை முந்திரி வரைக்கும் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ நெய் காஞ்சிருச்சு, இதில் முந்திரி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். முந்திரி கொஞ்சம் லேசாக வறுபட்டதும் திராட்சையை சேர்த்துக்கலாம். முந்திரி வறுபட்டதும் திராட்சையை சேர்த்துக்கலாம். திராட்சை கொஞ்சம் உப்பி வர வரைக்கும் வேகட்டும். முந்திரி திராட்சை நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ எடுத்து ஒரு பவுல் வச்சுக்கலாம். அதை முந்திரி திராட்சை வறுத்த நெய்யிலேயே 1 டம்ளர் ரவை சேர்த்துருக்கு. நீங்கள் வறுத்த ரவை வறுக்காத ரவை எந்த ரவையாக இருந்தாலும் லைட்டாக வறுத்துக்கணும் பொன்னிறமாக. அடுப்பை நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க, ஏன்னா கறிக்கிடக்கூடாது. இப்போ 1 ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கலாம். அந்த ரவையோட கடலை மாவும் நல்ல கரண்டி பின்பக்கமாக திருப்பி விட்டு இதை உடச்சி விட்டுக்கலாம், ஏன்னா இது கட்டி பட்டுரும். இதில் ரவை தான் நம்ம நிறைய சேர்த்துருக்கோம். 1 கிளாஸ் ரவைக்கு 1 ஸ்பூன் தான் கடலை மாவு சேர்த்துருக்கோம். அதனால டேஸ்டெல்லாம் எதுவும் மாறாது. அந்த ஸ்ட்ரெச்சர் நல்லா பதமாக வரும். இப்போ இந்த கடலை மாவு பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா ரவாவோடு சேர்த்து நல்லா கலந்து வறுத்துக்கலாம். அப்போ தான் நம்ம இந்த கேசரி எடுத்து இலையில் வைக்கும்போது தட்டில் வைக்கும்போது அப்படியே வதக்கி விழுகும். ரவையும் கடலை மாவும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வறுத்தாச்சு. இப்போ இதை அப்படியே இறக்கி வச்சுட்டு இந்த ரவா கேசரிக்கு சுடுதண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ரவா கேசரிக்கு 1 கிளாஸ் ரவா எடுத்துருக்கோம். அதுக்கு 2.5 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். 2.5 கப் தண்ணி வந்து சரியான அளவு. இல்லை நீங்கள் பெரிய ரவை இருந்தால் கூட 1/2 கிளாஸ் கூட எடுத்துக்கலாம். கேசரிக்கு தேவையான தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ அந்த கொதிச்ச தண்ணியை ரவையில் சேர்த்துக்கலாம். இப்போ நல்ல இந்த கொதிச்ச தண்ணியை இந்த ரவையில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம கலரி வைக்கலாம். ரவையை அடுப்பானெல்லாம் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் நல்லா எடுத்துருச்சு ரவை. இந்த ரவையும் கடலை மாவும் நல்லா வேகிற வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். இப்போ கொஞ்சோண்டா ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நல்லா கட்டிப்படாமல் கட்டிக்கலாம். சரி, நல்லா அல்வா பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ ஏலக்காயை தட்டி வச்சுருக்கு, அதை சேர்த்துக்கலாம். ஏலக்காய் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுட்டு வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சையும் சேர்த்துக்கலாம். வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சையை சேர்த்துக்கலாம். நல்லா கரண்டில் ஒட்டாமல் வருது.
கேசரி நல்லா முந்திரியும் திராட்சையும் சேர்த்தோன்னா நல்லா ரிச்சாக அல்வா பதத்துக்கு வந்துருச்சு. நல்லா பேன்லேயும் விட்டாமல் கரண்ட்லேயும் விட்டாமல் கரெக்டான பதத்தில் கேசரி வந்துருச்சு. நல்ல டேஸ்டான அல்வா பதத்தில் கல்யாண வீட்டில் செய்கிற கேசரி ரெடி ஆயிடுச்சு. இப்போ சுவையான அல்வா பதத்தில் கேசரி ரெடி ஆயிடுச்சு. கல்யாண வீட்டில் செய்கிறது மாதிரியே நம்ம வீட்டில் உள்ள பொருளை வச்சு ஈஸியாக கேசரி செஞ்சாச்சு. கேசரி வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.